அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஞானமுள்ள கண்ணி இவரை, எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்க சென்ற முன்மதியுள்ள கண்ணியருள் இவரும் ஒருவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறையரசின் மகத்துவத்தை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் மக்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உவமைகளின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளிலே விதைப்பன் உவமையையும், எந்த நிலத்தில் விதைகள் விழுகிறது அந்த பலனுடை பற்றிய விளக்கத்தை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறார். நாமும் நல்ல நிலமாக மாற்றப்பட்டு 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு என்று இறையாட்சிக்காக நம்மை உழைக்க அழைப்பு கொடுக்கிறார். அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை புனித ஆஞ்சலா மெர்சியுடைய நினைவு நாளை கொண்டாடிய மகிழ உங்களையும் என்னையும் திருக்கரம் விரைத்து அழைக்கிறது. இந்த புனிதை இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது 10 வயதில் தன்னுடைய பெற்றோர்களை இழந்தவளாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவள். பெண்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட இந்த புனிதனுடைய வாழ்க்கை பாதைகளை நாமும் பின்பற்றி நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு ஏற்றவளாக வாழ திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறுவோர் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாரே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கன்னியான புனித ஆஞ்சலா எங்களுக்காக என்று பரிந்து பேச உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய அன்பையும் உண்மதியும் நாங்கள் பின்பற்றி போதனையில் நிலைத்து நிற்கவும் அவற்றை வாழ்ந்து காட்டவும் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும், அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல் உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அல்லேலுயா, அல்லேலுயா. கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலுயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள், விதைப்பவர் ஒருவர் விதைக்கு சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காக விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்த பொழுது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபொழுதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமல், காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகள் எல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தை எடுத்து விடுகிறார். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்த உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு போனவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் ஏனைய தீய ஆசைகளை முன்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு பாடவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பார்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். விதைப்பவர் ஒருவர் விதைக்கு சென்றார். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறையாட்சி பற்றியும் இறைவனுடைய அன்பை பற்றியும் இறைவன் இந்த மண்ணுலகிலே நம் அனைவர் மீதும் வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பை பற்றியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுமைகளின் வாயிலாகவும்
இறை வார்த்தையின் வாயிலாகவும் நமக்கு அதிகமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். பல நேரங்களிலே இந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் குழம்பிய நிலையில் இருப்பவர்களுக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளிதான முறையில் அவர்களுக்கு உவமைகளின் வாயில் வழியாக அவர்களுக்கு வெளிப்படுத்தியதை வேத நூல்களில் நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையை பற்றி சொன்னாலும் அதனுடைய விளக்க உரையின் தெளிவாக இன்றைய வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே மார்க்கு நற்செய்தியாளர் இவ்வாறு ஆரம்பிக்கிறார் தன்னுடைய நற்செய்தி வாசகத்தை. இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார் என்று. இறையாட்சியை பற்றி மக்களுக்கு போதிப்பதும் இறை வார்த்தையை மக்களுக்கு போதிப்பதும் தொழுகை கூடம் தான் சரியான இடம். ஏனென்றால் தொழுகை கூடத்திலே மக்கள் ஒன்று கூடுவார்கள். அந்த தொழுகை கூடத்திலே ஒன்று கூடுகின்ற பொழுது வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து தங்களுடைய ஆன்மீக பிரச்சனைகளை ஆண்டவர் கரத்தில் எடுத்து வைத்து தங்கள் தேவைகளை நிறைவு பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு இல்லம் செல்லுவார்கள். இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கட்டும், பிரிவினை சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அனைவருமே ஆலயம் தொழுகை கூடத்திலும் ஒன்றாக சேர்ந்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுவதற்கும் அதன் பிறகு நடக்கக்கூடிய திருவழிபாட்டிலே கலந்து கொண்டு தங்களுடைய ஆன்மீக வெள்ளத்தை பெற்று செல்வது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்துக்கு வருவதும் தொழுகை கூடத்திற்கு வருவதும் அனைவருக்கும் கட்டாய நிலைமை. அந்த ஆலயத்திலே அமர்ந்து இறை வார்த்தை போதிக்கின்ற பொழுது மறைவுரைகளை கேட்கின்ற பொழுது பல நேரங்களிலே நம்முடைய மறைவுரைகள் நன்றாக இருக்கக்கூடும். ஒரு சில நேரங்களிலே மறைவுரைகள் கேட்பதற்கு கொஞ்சம் சலனமாக இருக்கக்கூடும். ஆனால் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு ஆலயத்திலே அமர்ந்து திருவழிபாடு முடிகின்ற வரையில் ஆலயத்தில் அமர்வது போல அன்றைய காலகட்டங்களில் தொழுகை கூடத்தில் அமர்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே இறைவார்த்தை போதிக்கக்கூடிய மறைவல்லுநர்கள் சரியான விதத்தில் மக்களுக்கு போதிக்கவில்லை என்றாலும் அந்த திருவழிபாடு முடிகின்ற வரையில் அந்த தொழுகை கூடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே இறைவார்த்தையை போதிப்பது என்பது ஒரு சவால் நிறைந்தது. தொழுகை கூடத்திற்குள் அமர்ந்து இறை வார்த்தை கேட்பது அவர்களுக்கு சவாலாக இருந்தது. ஆனால் தொழுகை கூடத்திற்கு வெளியே இருந்து இறை வார்த்தையை போதிப்பவருக்கு சவால். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலோரமாய் அமர்ந்து கொண்டு இறை வார்த்தையை போதிக்க தொடங்கினார் என்று கேட்ட உடனே அங்கே திரண்டிருந்த மக்கள் அனைவரும் அவர் முன்னிலையில் வந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர் முன்னிலையில் அமருகிறார்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தொழுகை கூட மட்டுமல்ல, தொழுகை கூடத்திற்கு வெளியே அமர்ந்து கொண்டிருந்தாலும் இறைவார்த்தையை போதிப்பதற்கு அவருக்கு எந்த விதத்திலும் குறைகள் இருக்காது. தெளிவான வார்த்தைகளை போதிக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி பற்றியும் அந்த இறையாட்சி எப்படி அற்புதமான ஒரு பலனை கொடுக்க முடியும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சி அந்த விதையை விதைக்கின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வழியோரமாய் விழுந்த விதைகள், பாறை நிலத்தில் விழுந்த விதைகள், முற்செடியின் நடுவில் விழுந்த விதைகள், இவை அனைத்தும் முளைத்து காய்ந்து போய் விடுகிறது. பறவைகள் விழுங்கி விடுகிறது. முற்செடிகளினால் முழுவதுமாக நெரிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும்தான் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதியிலே வேத புத்தகத்திலே நாம் முதலாக வாசிக்க கேட்கின்றோம். வாருங்கள் மண்ணுலகிற்கு செல்வோம், நம் சாயலாக மனிதனை படைப்போம் என்று தந்தை கடவுள் சொல்லி உங்களை என்னையும் அவர் சாயலாக படைத்திருக்கிறார். எனவே இறைவன் சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே நல்ல நிலமாகத்தான் இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணிவாழ்விலே சொல்லுவாரே, நல்ல மரம் நல்ல கனியை தரும், தீய மரம் தீய கனியை தரும். எனவே இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே நல்ல நிலமாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் காலப்போக்கிலே நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளின் காரணமாக நம்முடைய வாழ்வானது, நம்முடைய மனமானது, நம்முடைய வாழ்க்கையானது
முற்செடிகளின் நடுவே இருக்கிற நிலத்தை போலவும் பாறை மீது விழுகின்ற அந்த நிலத்தை போலவும் வழியோரமாய் இருக்கிற நிலத்தை போலவும் காணப்படுகிறது. இவை அனைத்திற்கும் முழுவதுமாக இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இறை வார்த்தையை நம்பி அதன்படி வாழ வேண்டும் என்பதற்கு தான் இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். எனவே நாம் அனைவருமே வழியோரமாய் விழுந்த விதைகளைப் போலவோ அல்லது முற்செடிகளின் நடுவே விழுந்த விதைகளைப் போலவோ அல்லது பாறை மீது விழுந்த விதைகளைப் போலவோ இருக்காமல் நம்முடைய மனதை மாற்றி இறை வார்த்தையை நம்பி நல்ல நிலமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை மாற்றி அமைக்க இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த அழைப்பு என்பது நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம், ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக மாற்றக்கூடிய விதம், வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விதம் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்விலே நாம் அனைவருமே நல்ல நிலமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். காலப்போக்கிலே நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த மாற்றத்தை உருவாக்கி இறைவனுடைய அன்பின் நல்ல நிலமாக நாம் மாறி இறைவனோடு பயணிக்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்று அன்னையாம் திருச்சபை விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆஞ்சலா மெர்சி தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 10 வயது இருக்கிற பொழுது தன் தாயை தந்தை இழந்தவள் தன்னுடைய மாமனுடைய செல்வாக்கிலே வளர்ந்து வருகிற பொழுது இறை வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டவள், இறை வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசைப்பட்டவள், இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே பிரான்சிஸ்கன் 3வது மடத்துருவத்திலே சேர்ந்து இறை வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்று இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். இந்த சகோதரி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, துறவர சபையில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அனைத்து புனித தலங்களையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று தன்னோடு இணைந்து ஒரு சில பிள்ளைகளை அழைத்து செல்கிற பொழுது பயணத்தின் நடுவிலே கிரீட் என்கிற நாட்டிலே அவள் பார்வை இழந்தவளாக காணப்படுகிறாள். உடன் வந்தவர்கள் அனைவருமே மீண்டுமாய் நம் இல்லம் செல்வோம் என்று சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. தொடர்ந்த பயணம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், இறைவன் வழி நடத்துவார் என நம்பிக்கையோடு பயணித்தவள் பார்வை இழந்தாலும் அவள் சென்ற இடம் எல்லாம் அற்புதமாக கண் தெரிந்தவரை போல அனைத்தையும் பார்த்துவிட்டு திரும்பி வருகின்ற வழியிலே அதே கிரீட் என்கிற இடத்திலே திருச்சுருவத்தில் இருக்கிற திருச்சிலுவை இருக்கிற திருச்சுருவத்தை பார்த்து இயேசுவுடன் ஜெபிக்கின்ற பொழுது மீண்டும் அவள் பார்வை பெற்றதாக அவருடைய வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. இந்த புனிதை தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே இவ்வாறு சொல்லுவார்: சமுதாயத்தில் இருக்கின்ற கலைகளை அகற்றி எறிய வேண்டும் என்றால் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களால் மட்டும்தான் முடியும். எனவே குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டும், மெய்யறிவு கொடுக்க வேண்டும், இறை வார்த்தை போதிக்க வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு கல்வி அறிவையும் மெய்யறிவையும் இறையறிவை புகுத்தியவள் இவள். இப்படிப்பட்ட புனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பின்பற்றி இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போல நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக இந்த புனிதை இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறாள். இந்த புனிதை போல நாமும் இறைவனுக்கு அர்ப்பணித்து 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக மாற்ற இந்த திருப்படியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்பாடு அப்பத்தை மக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முதல் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரனே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கண்ணியான புனித ஆஞ்சலா மெர்சியில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேருமையங்கள் உமக்கு உகந்தவையாயிருப்பது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியம் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றேன். புத்துலகில் கிடக்க இருக்கும் அருட்படைகளை உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கைகளில் தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியா, புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆஞ்சலா மெர்சி மற்றும் வேளைகள் உகந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம்மை வரும் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவிழம் பின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் நாடுகிறோம். உமது இரக்கத்திலிருந்து நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்ளீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ மணமகன் வருகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவை எதிர்கொள்ள செல்லுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ணக படையில் பங்கேற்பால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித அஞ்சலம் மெர்சியின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் காங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.